Hi, welcome to my biology revision classes. Today we are just getting into the new unit cell. Here we have three important chapters: cell, biomolecules and cell division. இது மூணு அவ்வளோ வைட்டல். ஒரு 8 questions கிட்ட இதில் இருக்குது. 8ன்றதுனால ரொம்ப கம்மியாக நினச்சிடாதீங்க. பிகாஸ் இந்த யூனிட் ரொம்ப எசென்ஷியல் டு ஸ்டடி ஜெனட்டிக்ஸ். அங்கேயும் நம்ம டிஎன்ஏலாம் பற்றி படிப்போம், பயோமாலிகுல்ஸில் படிப்போம். பேசிக்கலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த செல் டாபிக் ஃபஸ்ட்டு சாப்டர் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதில் ஒன்றுமே இல்லை, புக்கில் இருக்கிறது அப்படியே படிக்க வேண்டியது தான். இருந்தாலும் நான் சின்னதாக ஜிஸ்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் முக்கியமானதெல்லாம் மட்டும், ரொம்ப பெருசாக எலாபரேட்டாலாம் போகாமல். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். செல் அப்படின்னு சொன்னாலே த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். செல்லு தான் பேசிக் யூனிட்டு. செல்லில் இருந்து டிஷ்யூவில் இருந்து ஆர்கனில் இருந்து ஆர்கன் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன், பாடி ஆர்கனிசம் வருது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் இந்த செல்லை, உயிருள்ள செல்லை பார்த்தது? கார்க் செல்லை பார்த்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு, ராபர்ட் ஹூக் பார்த்தார். ஆனால் உயிருள்ள செல்லை பார்த்தது யாருன்னா லியூவன் ஹாக். ஹி ஹட் சீன் த ஃபஸ்ட் லிவிங் செல். அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப் நல்லா இவால்வ் ஆகும்போது தான் இந்த செல்லை பற்றின ஒரு க்ரோத், நம்ம செல்லை பற்றி படிக்கிறது எல்லாமே ரொம்ப இம்ப்ரவைஸ் ஆச்சு. அதுவும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்த பிறகு இன்னும் டீட்டெயில்ஸ் மாலிகுலார் லெவலில் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு செல் அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட் செல் தான் இருக்குது: ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல். இதுதான் பேஸு. இதை வச்சு தான் கிளாசிஃபிகேஷன்லாம், விட்டேக்கர் கிளாசிஃபிகேஷன்லாம் போயிருக்கு. ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னா ப்ரோனா ப்ரிமிட்டிவ், கேரியோனா நியூக்ளியஸ். ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் உள்ள செல்லு. அதுக்கப்புறம் யூனா ட்ரூ, கேரியோஸ்னால் நல்லா வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் உள்ள செல்லு. 2 செல்லு, அவ்வளோ அதான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல், ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் செல். அப்படியும் நீங்கள் யூகேரியாட்டிக் செல்லுக்குள்ளே வந்தீங்கன்னா இன்னும் ஃபர்தராக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபங்கை செல் கொஞ்சம் மாதிரி இருக்குது கைட்டினோட. அதுக்கப்புறம் பிளான்ட் செல்லில் செல் வால் இருக்குது, அனிமல் செல்லில் செல் வாலே இல்லை. ஸோ அங்கே போய் நம்ம திரும்பவும் பிளான்ட் செல்லு, அனிமல் செல்லுன்னு 2ஆக பிரியும். அதில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி செல் தியரி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, ஸ்வீடன் அண்ட் ஸ்குவான், 1838 அண்ட் 1839. இவங்க என்ன பண்ணாங்க, அதில் ஒருத்தர், இதுவும் எக்ஸாம் கொஷின் தான், ஜெர்மன் பாட்டனிஸ்ட். அவர் எந்த ஊரை சேர்ந்தார், ஒரு குட்டி டீட்டெயிலில் கூட, ஒரு குட்டி மேட்டர் கூட விடவே கூடாது. அவர் ஜெர்மன் பாட்டனிஸ்ட். இவர் ஜெர்மன் பாட்டனிஸ்ட். பின்னாடி வந்த ருடால்ஃப் விர்ச்சோவும் ஜெர்மன் ஃபிசிஷியன். அவர் பயாலஜியெல்லாம் தாண்டி அதை பக்கம் மெடிசன் சைடு போனவர். இவர் ஸ்குவான் வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட். 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 1838-39 இந்த இயர்ஸில் அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி இப்படி போராடி சொன்னாங்க, ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல். செல் இஸ் த ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் லைஃப். 2 பாயிண்ட்டை சொல்லி முடிச்சுட்டாங்க செல் தியரி. அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப நாளாக. அதாவது 1855 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 16 வருஷம் இது அப்படியே 2 பாயிண்ட் இருக்குது. எல்லா செல்லும் இருக்குது. ஆனால் செல் எங்கேருந்து வருதுன்ற ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவருமே அப்படியே யோசிச்சுட்டே இருந்தார். விர்ச்சாட் லாஸ்ட் ஆல்சோ சஜஸ்டட் தட் எ செல் கேன் கம் ஒன்லி ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். இது ஒரு செல் வருதுன்னா அதுக்கு முந்தின ஆம்னிஸ் செல்லுலே இ செல்லுலே அப்படின்னு சொல்கிறார் அவரோட லாங்குவேஜில். அப்படின்னா செல் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங், முதல்ல இருக்கிற செல்லுன்னு தான் இந்த செல் வருது, புதுசாக ஒரு செல்லை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஸோ இந்த 3 பாயிண்ட், ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல் அண்ட் தென் செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். அதை அப்படியே ஒரே லைனில் மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் செல், எ செல் கேன் கம் ஒன்லி ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். தட் இஸ் ஹவு விர்ச்சு வாஸ் டெல்லிங். சரி, அப்படியே போயிட்டார். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக்னா பேசிக் டிஃப்ரென்சஸ் நியூக்ளியஸ் தான். நியூக்ளியஸ் இங்கே நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லையா ஜீனோஃபோர்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா பிளெயின் டிஎன்ஏ, அவ்வளோதான். இங்கே வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இருக்குது, வெல் டெவலப்டு நியூக்ளியஸ். அப்புறம் இதுக்குள்ளே ஒரு 70s ரிபோசோம் தான், இதுக்குள்ளே 80s ரிபோசோம் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் செல் ஆர்கனல்ஸ்லாம் இல்லவே இல்லை, மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, ரிபோசோம் இருக்குது. செல் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் எ செல். வைரஸை நம்ம செல்லாக கன்சிடர் பண்ணலை அது வெளியே இருக்கும்போது. ஆனால் பாக்டீரியா ரொம்ப குட்டியாக இருந்தாலும் அது செல்லு தான். த ரீசன் இஸ் இட் ஹஸ் காட் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ரிபோசோம். ஸோ தே கேரி ஆன் தேர் ஓன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஒரு செல்லுனா இட் ஷுட் கேரி ஆன் இட்ஸ் ஓன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அதை பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் இருக்கிறதுனால தான் ரொம்ப குட்டியான மைக்கோபிளாஸ்மா, பிபிஎல்ஓ. பிபிஎல்ஓவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.1 μm.
இங்கே மைக்ரோபிளாஸ்மா 0.3 மியூஎம். இவ்வளோ குட்டியாக இருந்தாலுமே தே ஆர் ஆல் செல், தே ஹாவ் தேர் ஓன் லைஃப் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் மீசோசோம்ஸ்னு இங்கே ஒன்று இருக்கும். அதாவது இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேன் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி போகிறது, தட் இஸ் கேரிங் ஆன் ரெஸ்பிரேஷன் இன் ப்ரோகேரியாட்டிக் செல். அப்படின்னா இங்கே நமக்கு தான் மைட்டோகாண்ட்ரியா ஃப்ரீயாக, தே ஆர் ஜஸ்ட் கேரிங் ஆன் த செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஸோ ஆக மொத்தம் இதை விட இங்கே கம்பேர் பண்ணால் அட்வான்ஸ்டு. சைஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சைஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. இதில் சைஸ் நல்ல பெரிய பெரிய சைஸ் ஆஃப் ஆவரேஜாக ஒரு யூகேரியாட்டிக் செல்லில் 10 to 20 மியூஎம் சைஸ் இருக்குது. அது நம்ம பார்க்க முடியும். ஆர்பிசி எல்லாம் உங்களுக்கு டயாமீட்டர் இப்படி இருக்குது, ஒரு பாதுஷா மாதிரி 7 மியூஎம் சைஸ். இப்படியே பார்த்துக்கிட்டே போனோம்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ்குள்ளேயும் நிறைய டிஃப்ரென்ஸ். ஆனால் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ், வெரைட்டி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் பார்க்கலாம். ஆன் த ஹோல் அது எல்லாமே ஒரு 20-21 அமினோ ஆசிட்ஸ்குள்ளே வந்தாலுமே ப்ரோட்டீன் கவுண்ட்ஸ் அண்ட் ஆல் ஹியூஜ் ஹியர் அண்ட் வெரி எக்ஸ்டென்சிவ் மெட்டபாலிசம். அது ஒரு லைன் இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில். பாக்டீரியல் செல் கேரிஸ் ஆன் த எக்ஸ்டென்சிவ் metabolism because they are capable of making ATP, aerobic condition, anaerobic condition, saprophyte ஆகவும் இருக்குது, இல்லை parasite-ஆக இருக்குது, இல்லை photosynthetic-ஆக இருக்குது, chemosynthetic-ஆக ஏதாவது பண்ணி they are capable of making ATP. ATP-ஐ ஜெனரேட் பண்ணுறது தான் ஒரு பேசிக் மெட்டபாலிசம். அது பாக்டீரியா கிட்ட எக்ஸ்டென்சிவாக இருக்கிறதுனால தான் அது ரொம்ப குட்டியாக இருந்தாலும் the extensive metabolism is seen in bacterial cell அப்படின்னு ஒரு லைன் இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ளே. ஸோ இவ்வளோதான் இந்த ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இப்போ ஜென்ரலாக ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல் பார்த்தா, நான் சொன்னேன் ரொம்ப டயக்ராம்ஸ்லாம் நான் கொடுக்கல பிகாஸ் இது ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான். ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல்லுன்னா அதோட ஸ்ட்ரக்சர் காக்கை, ராட் ஷேப்பு, ஸ்பைரலி, நம்ம காக்கை, பேசிலை, ஸ்பைரலி அண்ட் கமா ஷேப்பு, விப்ரியோ, அது நம்ம அங்கேயே படிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு யூனிட்டில். அதுக்கப்புறம் அந்த கிராம் ஸ்டெயினை வச்சு பிரிப்பாங்க, கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ். இப்போ கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வயலட் கலராக தெரியும். ஒரு ப்ரைமரி ஸ்ட்ரெயினை ரீடைன் பண்ணியிருக்கோம், அது வயலட் கலராக தெரியும். கிராம் நெகட்டிவ்னா ரெட் கலராக தெரியும். இது ரெண்டு டிஃப்ரென்ஸு. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் எப்படி வருது, எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னா செல் வாலால் வர டிஃப்ரென்ஸ். அதுவும் எக்ஸாம் கொஷின். செல் வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக ஒரு ஐட்டமாக பார்த்தோம். ஒரு சின்ன பாக்டீரியல் செல் போட்டிருக்கேன், ரொம்ப பெருசாலாம் போடலை, ரொம்ப குட்டியாக ஒரு பாக்டீரியல் செல்லு. ஒரு செல்லுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்னா ஜென்ரலாக ஒரு செல்லுனா செல் மெம்ப்ரேன் இருக்கலாம், இல்லை செல் வால் இருக்கலாம். நம்ம அனிமல் செல்லுக்கெலாம் செல் வால் இல்லை, செல் மெம்ப்ரேன்லேருந்து ஆரம்பிக்குது. இங்கே ஒரு பாக்டீரியல் செல்லுக்கு ஒரு 3 கவரிங் இருக்குது. 3 கவரிங் சேர்ந்த மாதிரி தான் வரும். அதாவது த அவுட்டர் மோஸ்ட் ஒரு திக் பிளாக் கிளைகோகேலிக்ஸ், அதுக்கு உள்ள செல் வால், அதுக்கும் உள்ள பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஒரு அவுட்டர். அதுக்கப்புறம் இங்கே சைட்டோபிளாசம். அதுக்கப்புறம் இதில் ஒரு மெம்ப்ரேன்லாம், நியூக்ளியார் மெம்ப்ரேன்லாம் இல்லாமல் இப்போ ஒரு நியூக்ளியார் மெம்ப்ரேன் போட்டு ஒரு நியூக்ளியஸை பிரித்தா வெளியில் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியோபிளாசம்னு பிரியும். ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படியே இட் இஸ் கிளஸ்டர்டு. அப்படியே சைட்டோபிளாசம், அப்படியே இந்த ப்ரோட்டோபிளாசம்னு சொல்லிக்கலாம். அதுக்குள்ளே அப்படியே இந்த டிஎன்ஏ இஸ் ஜஸ்ட் எம்பர்டட், அவ்வளோதான். அந்த டிஎன்ஏல கூட பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இது கொஞ்சம் வேரி ஆகிருக்கு, அதாவது ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும். இப்போ நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். இப்போ பாருங்க, இது வந்து அவுட்டர் மோஸ்ட் கிளைகோகேலிக்ஸ்ன்னு சொன்னேன். இந்த அவுட்டர் மோஸ்ட் கிளைகோகேலிக்ஸ் அப்படியே ஒரு மாதிரி சம்டைம்ஸ் குழக்குழன்னு ஷீத் மாதிரி இருக்குது. சில நேரத்தில் திக்காக கேப்சியூல், அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு சர்வைவ் அப்படின்னும் போது தே ஜஸ்ட் புட் அ திக், தே மேக் அ திக் கேப்சியூல் அண்ட் தென் தே எஸ்கேப் ஃப்ரம் த நேச்சுரல் கேலமைட்டிஸ், தே ஜஸ்ட் கோ டு ரெஸ்ட். எல்லாம் முடிஞ்சு ஒரு நார்மல்சிக்கு வரும்போது தே ஜஸ்ட் பிரேக் அண்ட் கம் அவுட். அப்படி கேப்சியூல் மாதிரி திக்காகவும் மாறுது. ஸோ அது ஒரு ஷீத் மாதிரியும் இருக்குது, கேப்சியூல் மாதிரி. ஆனால் இந்த 3 லேயரை சேர்த்து தான் அதனுடைய ப்ரொடெக்ஷனே இருக்குது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைகோகேலிக்ஸ், செல் வால் அண்ட் பிளாஸ்மா மெம்ப்ரேன். இதை பொறுத்து கிளைகோகேலிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நம்ம என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்கலாம். பெரிய பெரிய கதை இருக்குது, ஏன்னா அது அவ்வளோ மேட்டர். கொஞ்சமாக கன்சைஸ் பண்ணியிருக்கீங்க. செல் வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலாக செல் வால்னா பிளான்ட் செல் வால்னா செல்லுலோஸ் அப்படிலாம் படிப்போம், இல்லை ஒரு ஃபங்கையோட செல் வால்னா கைட்டின். ஆனால் இங்கே பெப்டிடோகிளைக்கன் ஆர் மியூரின் அப்படின்னு சொல்லுவோம். பெப்டிடோகிளைக்கன் ஆர்
நான் எழுதவே இல்லை. பெப்டிடோகிளைக்கன் ஆர் மியூரின் ஆர் மியூராமிக் ஆசிட். இதில் வந்துட்டு என் அசிட்டில் என் குளுக்கோசமைன் அந்த மியூராமிக் ஆசிட் இதெல்லாம் சேர்ந்தது தான் இது வந்து ஒரு பாலிமர் அப்படின்னு சொல்லலாம். பாலிமர் ரொம்ப திக்காக கவராக இருக்குது, ரொம்பவே அதுக்கு உதவி. இந்த செல் வால் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் திங். இந்த செல் வாலில் அது ரீட்டைன் பண்ணிக்கிற அந்த டையை பொறுத்து தான் இந்த கிராம் பாசிட்டிவும் கிராம் நெகட்டிவும் அதில் வருது. இப்போ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியானா நிறைய பேத்தோஜெனிக் பாக்டீரியாவாக இருக்குது பிகாஸ் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் அ செல் வால் தே காட். ஸோ தே ஆர் குவைட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டு. இது அபவுட் செல் வால். பிளாஸ்மா மெம்பரேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேனோட இன்னர் ஸ்ட்ரக்சர் டீட்டெயிலாக நம்ம யூகேரியாட்டிக் செல்லோட படிப்போம். ஏன்னா ப்ரோகேரியாட் யூகேரியாட் எல்லாத்துக்கும் ஃபங்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹியூமன் பீயிங் லோவர் மோஸ்ட் இன்வெர்டிபிரேட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அனிமல் கிங்டம் எல்லாம் பிளான்ட் கிங்டம் எல்லாம் ப்ரோகேரியாட்டிக் எல்லாம் எல்லாத்துக்கும் பிளாஸ்மா மெம்பரேன் ஒரே மாதிரி தான் இருக்குது. PLLP மெம்பரேன், அது ப்ரோட்டீன் லிப்பிட் ப்ரோட்டீன் அப்படின்னு வர ஒரு மெம்பரேன். இது எங்கேயும் மாறவே இல்லை. அதனால் அது ஜென்ரலாக அந்த ஸ்ட்ரக்சரோட நம்ம யூகேரியாட்டிக் செல்லோட படிப்போம். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் அங்கங்கே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அது ஒன்று நடக்குது. இங்கே பிளாஸ்மா மெம்பரேன்ஸ் எக்ஸ்டென்ஷன் வெசிக்கல்ஸாக இல்லை டிபியூல்ஸாக மாறுது, இல்லை குட்டி குட்டியாக மடங்கி ஃபிங்கர் லைக் மாதிரி மாறி இருக்கு, எங்கெங்கே மாறு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்போ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். இல்லை ஒரு செல்லு டிவைட் ஆகுது பைனரி ஃபிஷனுக்கு போகும்போதும் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஆர் எல்ஸ் ஈவன் இன் மீசோசோம்ஸ் ஹியர் கேரிங் ஆன் த ஃபங்க்ஷன் ஆஃப் அ மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாக்கு என்ன ஃபங்க்ஷன்? தே கேரி ஆன் ரெஸ்பிரேஷன். இங்கே மீசோசோம் கேரி ஆன் ரெஸ்பிரேஷன். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மைட்டோகாண்ட்ரியா. எக்ஸாம் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரிலாம் செல் மெம்பரேன் அங்கங்கே வளைஞ்சு அது பண்ண வேண்டிய வேலையை பண்ணிக்குது. ஆனால் ஒரு செல்லுக்கான என்னென்ன வேலைலாம் இருக்கோ அதெல்லாம் அழகாக பண்ணிக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது அதே மாதிரி தான். இங்கே சைட்டோபிளாசம் மட்டும்தான். ஆனால் ஒரு யூகேரியாட்டிக் செல்லுக்குள்ளே வந்தீங்கன்னா சைட்டோபிளாசம் தனியாக நியூக்ளியோபிளாசம் தனியாக. ஏன்னா நியூக்ளியஸ் வந்து இட் இஸ் கவர்டு பை அ நியூக்ளியார் மெம்பரேன். இங்கே அது இல்லை. ஸோ சைட்டோபிளாசம்குள்ளே இப்போ செல் ஆர்கனல்ஸும் கிடையாது, ரிபோசோம் மட்டும்தான் இங்கே இருக்குது ஆர்கனல்ஸ். மீதி எல்லாமே வேக்யூல்ஸோ இல்லை செல்லுலார் இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ வேக்யூல்னா கேஸ் வேக்யூல்ஸ் இருக்குது. கேஸ் வேக்யூல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோசிந்தட்டிக் பர்பிள் க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா அதெல்லாம் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவில் யூ கேன் சி அ கேஸ் வேக்யூல்ஸ். அது ஹைட்ரஜன் சல்ஃபைடு வச்சுருக்கோம், அதுதான் பேசிக் எலக்ட்ரான் டோனார் அந்த மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செல்லுலார் இன்க்ளூஷன்ஸில் நீங்கள் தே ஸ்டோர் தேர் ரிசர்வ் ஃபுட். அதோட ஒரு பாக்டீரியல் செல்லுக்கான ஒரு பேசிக் ரிசர்வ் ஃபுட் இஸ் கிளைக்கோஜன் தான் அதோட ரிசர்வ் ஃபுட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்கைக்கும் அதுதான் ரிசர்வ் ஃபுட்டு. ஹியூமன் பீயிங் ஆல்சோ ஸ்டோர் கிளைக்கோஜன். அப்புறம் கொஞ்சம் சிமிலாரிட்டி வருது பாருங்கள், அங்கேருந்து இங்கே நம்ம வந்த மாதிரி ஒரு இது. அது இல்லாமல் தே ஹாவ் அ பாஸ்பேட் கிரானியூல்ஸ், சயனோஃபிஷியன் கிரானியூல்ஸ், சயனோஃபைசி மெம்பர் சயனோ பாக்டீரியான்னு மாற்றினார் விட்டேக்கர் கிளாசிஃபிகேஷனில். அங்கே அந்த கிரானியூல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஜென்ரலாக பார்க்குற நம்ம ரிபோசோம்ஸ்குள்ளே போனோம்னா ரிபோசோம் வந்து இங்கே 70S ரிபோசோம். 70Sனா மேலே ஒரு யூனிட் கீழே ஒரு யூனிட், ரெண்டு ஹெட்டுக்கு 2 யூனிட் இருக்குது. அதில் 50S ரிபோசோம் 30S ரிபோசோம் இப்படி இருக்குது. 50 and 30 அப்படின்னு போட்டால் 80S தானே வரும்னு வெறும் நம்பர் மட்டும் இல்லை, இது டென்சிட்டி. ஏன்னா அந்த எஸ்ஸுங்கிறது செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட். எப்போ இந்த சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது கடைசியாக ஸ்டோர் ஆகிற ஒரு மேட்டர் வந்து ரிபோசோம்ஸ். அப்போ செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்னு ஸ்வெட்ச்பர்க் யூனிட்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம புக்கில் செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்னு போட்டிருக்காங்க, அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதனோட இது என்னன்னா டென்சிட்டியை வச்சு கவுண்ட் பண்ணுறதுனால அது சுற்றி வரும்போது அதனோட டென்சிட்டி அதுக்கு ஒரு கால்குலேஷன்லாம் இருக்குது. அந்த டென்சிட்டியும் சைஸும் வச்சு பார்த்தா இந்த 70S ரிபோசோமோட 2 யூனிட் 50 + 30. யூகேரியாட்டில் அது 80S ரிபோசோம். அப்போ நம்ம படிப்போம் அதை தனியாக. ஸோ இது ரிபோசோம். ஆனால் இங்கேயும் RNA இருக்குது, இங்கேயும் DNA இருக்குது. அங்கேயும் RNA இருக்குது, அங்கேயும் DNA இருக்குது. ஆனால் என்னென்னா இங்கே இருக்கிற RNAவும் அங்கே இருக்கிற RNAவும் ஒரே மாதிரி தான் யூகேரியாட்டிக். ஆனால் DNA வேறு மாறுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த DNAவில் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இல்லை. அது ஒரு எக்ஸாம் கொஸ்டின். யூகேரியாட்டிக் DNAவில் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்கும். அப்புறம் இதில் நான் ஹிஸ்டோன்ஸ். அதுவும் இல்லாமல் இங்கே நம்மளோட டிஎன்ஏ அதாவது யூகேரியாட்டிக் டிஎன்ஏ லீனியராக நீட்டாக இப்படி போயிட்டு இருக்குது. இதனோட டிஎன்ஏ வந்து இப்படி போகிற டிஎன்ஏ
ஆனால் பாக்டீரியல் டிஎன்ஏ சர்க்குலர் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ அப்படியே கொச்சுன்னு சுற்றி வச்சுருக்கு. ஆனால் இழுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக சர்க்குலர் டிஎன்ஏ. இதுதான் பாக்டீரியல் செல்லோடது டபுள் ஸ்ட்ராண்டட். இது ரொம்ப ஹெவியாக போகும்போதோ இல்லை ரொம்பவே அது ஒரு மாதிரி சஃபகேஷனில் இருக்கும்போது they just cut a part of a DNA and then form a small round structures. இதெல்லாம் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் black. இதெல்லாம் these are all called பிளாஸ்மிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு அதுதான் ஜெனட்டிக் என்ஜினியரிங்கோட ஹீரோவே. அவ்வளோ மேட்டர் அதுக்குள்ளே, பிகாஸ் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ரெப்ளிகேட்டிங் தேர் ஓன். அதுவும் இல்லாமல் தேவ் காட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் சைட் அதுக்குள்ளே இருக்குது. அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே எஃப் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, ஃபெர்டைலிட்டி ஃபேக்டர். ஸோ எப்பெல்லாம் பாக்டீரியல் செல் கான்ஜுகேஷனுக்கு போதோ தட் டைம் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த பிளாஸ்மிடோட ஃபுல் டீட்டெயிலோ இல்லை அதனால நமக்கு எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்கிறத பயோடெக்னாலஜி சாப்டரில் நம்ம படிப்போம். பயோடெக்னாலஜியில் அதை பற்றின ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ பிளாஸ்மிட் அதுலேருந்து கட்டான ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் பாடிஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர். இதை குரோமோசோம்னு சொல்லலாமா இந்த டிஎன்ஏ? வேணால் அதுவும் ஒரு கொஷின் மார்க்கேவாக தான் இருக்குது. ஏன்னா குரோமோசோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராடு ஷேப்பு, குரோமோசோம்குள்ளே ஹிஸ்டோன், நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன், நியூக்ளியோசோம் எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ளே டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏக்குள்ளே ஜீனு, அந்த ஜீனுக்குள்ளே அலீல்ஸ்னு அப்படியே டீட்டெயிலாக போகும். அங்கே நம்ம படிப்போம் இந்த செல் டிவிஷன்லேயும் ஜெனட்டிக்ஸ்லேயும். பட் இங்கே அப்படியே ஒரு டிஎன்ஏ டைரெக்டாகவே வெளியே தெரியுது. அந்த காயிலாக அந்த நியூக்ளியோசோம், ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் கவரிங் அதெல்லாம் இல்லை, அப்படியே காயிலாக இருக்குது. அதனால் இது அப்படியே ஒரு கொஷின் மார்க் தான் குரோமோசோம்னு சொல்கிறத விட. அதுவும் இல்லாமல் இந்த டிஎன்ஏ அதுக்கப்புறம் இதோட இந்த இது டிஎன்ஏ வாட் எவர் இட் இஸ், இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இது தான் மாஸ்டர், இது கொடுக்குற கமாண்டில் தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது, அதெல்லாம் பண்ணிக்குது. இதை தாண்டி இப்போ ஒரு செல் இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த செல் வாலோட எக்ஸ்டென்ஷன், அதுவும் எக்ஸாம் கொஷின். செல் வாலோட எக்ஸ்டென்ஷன் தான் இதில் வர ஃப்ளாஜெல்லா. இப்போ ஃப்ளாஜெல்லானா வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ளாஜெல்லா இட் இஸ் ஜஸ்ட் மூவிங். அதுக்கு அது ஒரு லோகோமோட்டரி ஆர்கன் மாதிரி. ஆனால் இப்போ அந்த யூகேரியாட்டிக் ஃப்ளாஜெல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இப்படி பண்ணிக்கிட்டு போகுது, அது இப்படி ஆட்டிக்கிட்டு போகும் வேவ் ஒரு ஆசிலேஷனில். ஆனால் இந்த ஃப்ளாஜெல்லா அப்படியே காயிலாக சுற்றி இப்படி போகும். ஸோ இந்த ஃப்ளாஜெல்லாவோட ஸ்ட்ரக்சரில் 3 இம்பார்ட்டண்ட் ரீஜன் இருக்குது. இங்கே பாருங்கள், பேசல் பாடி, ஹூக்கு, ஃபிலமெண்ட். பேசல் பாடி, ஹூக்கு, ஃபிலமெண்ட். இந்த நம்பர் ஆஃப் ஹூக்குக்கும் கிராம் பாசிட்டிவ்க்கும் கிராம் நெகட்டிவ்க்கும் மாறும். இதை வச்சுட்டு இது இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன் இருக்கும். ஸோ தட் இஸ் த எக்ஸ்டென்ஷன். இதை தாண்டி தே ஹவ் காட் அ ஃபிம்ப்ரியே, பைலின்னு ஒன்று இருக்கும். இங்கே ரெட் கலரில் போட்டிருக்கு. இந்த பைலீஸ் ஆர் அதர்வைஸ் ஈவன் கால்ட் அஸ் அ செக்ஸ் பைலி. ஃபார் அ கான்ஜுகேஷன் they 2 bacteria come in contact with the help of pili, and then if the F factor is present they'll be moving and then completing their conjugation in their sexual kind of a reproduction. அதே மாதிரி ஃபிம்ப்ரியன் ஒன்று இருக்குது, அது பிரிசில்ஸ் மாதிரி இருக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் they'll be adhering to any substance or any substrate. They just fix themselves. For that it will be very helpful. So this is about your bacterial cell. ரொம்ப கன்சைஸ் பண்ணிட்டேன் நான், பிகாஸ் இது வேர்ட் பை வேர்ட் புக்கில் படிக்க வேண்டிய ஒரு டாபிக். இப்போது யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு வந்தீங்கன்னா இப்போ அடுத்தது இது தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோகேரியாட். இப்போ யூகேரியாட்டிக் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. யூகேரியாட்டிக் செல்லுனாலே நியூக்ளியஸ், நல்ல ப்ராமினண்ட்டாக நியூக்ளியஸ், ப்ராமினண்ட்டாக செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு போகும்போது கம்பல்சரியாக யூகேரியாட்டிக் செல்லில் யூ கேன் ஜஸ்ட் மேக் அ கால்குலேஷன் லைக் டபுள் மெம்ப்ரேன் ஆர்கனல், சிங்கிள் மெம்ப்ரேன் ஆர்கனல் அண்ட் நோ மெம்ப்ரேன் ஆர்கனல். அப்படி தான் பிரிக்கணும். அப்படி படித்தா தான் கரெக்டாக கடை ஞாபகம் வரும் எக்ஸாம் ஹாலில். இப்போ டபுள் மெம்ப்ரேன் ஆர்கனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூக்ளியஸில் 2 மெம்ப்ரேன் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியாவில் 2 மெம்ப்ரேன் இருக்குது, குளோரோபிளாஸ்டில் 2 மெம்ப்ரேன் இருக்குது. ஸோ இதெல்லாம் டபுள் மெம்ப்ரேன் ஆர்கனல். சிங்கிள் மெம்ப்ரேன் ஆர்கனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மொத்தமாக இங்கே எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம், எண்டோமெம்ப்ரேன் ஆர்கனல்ஸ்னு கொடுத்துட்டேன். எண்டோமெம்ப்ரேன் ஆர்கனல் அப்படின்னு சொன்னால் GERL கொடுத்துருக்கோம் புக்கில். GERLனா கோல்கை அப்பேரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம்ஸ், அதில் வேக்யூல்ஸும் இருக்குது. வேக்யூல்ஸ்னால் அப்படியே அங்கங்கே வேக்யூல்ஸ் தான் ஒரு செல்லில் ஒரு 90% பிளேஸை ஆக்கியூபை பண்ணியிருக்கும் பிளான்ட் செல்லில். அனிமல் செல்ஸில் வேக்யூல்ஸ் கிடையாது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப குட்டி. ஏன்னா நமக்கு செகண்ட்
செகண்டரி மெட்டபலைட்டையோ இல்லை இதையோ ஸ்டோர் பண்ணி வைக்கிற நெசசிட்டி கிடையாது. ஒரு பிளான்ட் வந்து இன்டெஃபினட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது, ஓகே, அன்லிமிட்டெட் க்ரோத், அதுக்காக அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. நம்ம அதுலேருந்து வேறு திருடி சாப்பிட்ற இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ரைமரியுமே நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நிறைய நேரங்களில். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு வேக்யூல்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ வேக்யூல்ஸும் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம் கீழே வரும். அதுலேருந்து பிரிஞ்சு போகிற லைசோசோம்லேருந்து பிரிஞ்சு போகிற மைக்ரோ பாடிஸ்ன்னு சொல்லுவோம், லைக் கிளையாக்சிசோம், பெராக்சிசோம், அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜோன்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து மைக்ரோ பாடிஸ் எல்லாமே இந்த சிங்கிள் மெம்ப்ரேன் ஆர்கனலுக்கு கீழே வந்துடும். இது இல்லாமல் நோ மெம்ப்ரேன் ஆர்கனல், மெம்ப்ரேனே இல்லை அதுக்கு டோட்டலாக. மெம்ப்ரேனே இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்கனல் இருக்குது. அதில் ஒன்று எல்லா பிளான்ட் அனிமல் செல்லில் இருக்கிற ரிபோசோம், மற்றது சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் வந்து அனிமல் செல்ஸில் இருக்குது. ரொம்ப ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் பிளான்ஸில் பார்க்க முடியும். அது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு தெர் இஸ் நோ மெம்ப்ரேன். இதெல்லாம் இல்லாமல் ஒரு செல்லுலார், இப்போ இங்கே ஃப்ளாஜெல்லா வந்து செல் வால் எக்ஸ்டென்ஷன் அப்படிலாம் படிக்கிறோம். அனிமல் செல்லுலேயும் பிளான்ட் செல்லுலேயும் இப்போ உங்களுக்கு பிரிசல்ஸ் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுது, சீலியேட்டட் எபித்திலியம்லாம் படிக்கிறோம். இல்லாட்டி ஃப்ளாஜெல்லாஸ் இருக்குது, அதுலேயே குட்டி குட்டியாக இருக்கிற பிளான்ஸ்லேயும் அந்த ஸ்போர்ஸ்லலாம் ஃப்ளாஜெல்லா ஃபார்ம் ஆகிருக்கும், சீலியா ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு பாராமெஷியமோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சீலியா ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஃப்ளாஜெல்லா சீலியாலாம் பிளாஸ்மா மெம்ப்ரேனோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக போக முடியும். ஆனால் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இப்போ படிப்போம் ஃபர்தராக. அது வரைக்கும் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். அதுக்காக தான் இந்த ஒரு குட்டி ஜிஸ்ட் மாதிரி தான் இந்த டாபிக். யூகேரியாட்டிக் செல்ஸ் நம்ம பார்த்தோம். யூகேரியாட்டிக் செல்லில் என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் இருக்குது, டபுள் மெம்ப்ரேன், சிங்கிள் மெம்ப்ரேன் அண்ட் நோ மெம்ப்ரேன் ஆர்கனல்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம செல் வால்லேருந்து ஆரம்பிப்போம். பிளான்ட் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே யூ காட் அ பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். பிளான்ட் செல்லில் மட்டும் இருக்குது செல் வால், அதாவது ஃபங்கைலையும் இருக்குது. ஃபங்கை ஒரு காலத்தில் பிளான்ட் கீழே இருந்ததுனால இப்போது வித்தாக்கர் கிளாஸிஃபிகேஷனில் தனியாகிடுச்சு. இட் ஹஸ் காட் அ செல் வால் இன் இட். அனிமல் செல்ஸில் செல் வால் கிடையாது. த அவுட்டர் மோஸ்ட் மெம்ப்ரேன் இஸ் ஒன்லி பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ இந்த பிளான்ட் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செல் வால், ப்ரைமரி செல் வால் இருக்குது, செகண்டரி செல் வால் இருக்குது. ப்ரைமரி செல் வால் அப்படி எடுத்தால் ஜென்ரலாக செல்லுலோஸு, ஹெமி செல்லுலோஸு, கேலக்டோன்ஸ் அப்படின்னு வந்துடும், கைட்டின் அதெல்லாம். செகண்டரி செல் வால், அதாவது அது செகண்டரி க்ரோத்துக்கு போகிறதுக்கும், செகண்டரி க்ரோத்தில் ஜென்ரலாகவே இந்த ஸ்க்ளீரன் கைமா இல்லை ஸ்க்ளீரன் கைமா ஃபைபர்ஸ், கோலன் கைமாவோட ஜாயின்ஸ் அங்கெல்லாம் இருக்கும், உங்களுக்கு திக்னிங் இருக்கும். இதெல்லாம் செகண்டரி செல் வால். ஆனால் இதில் என்ன விசேஷம், நம்ம எப்பவுமே ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படி தானே படிப்போம். அப்படி இல்லை, இங்கே செல் வாலில் ப்ரைமரி செல் வால்க்கு உள்ள செகண்டரி செல் வால் வரும். இங்கே பாருங்கள், நான் அவுட்டர் மோஸ்ட் வரைஞ்சிருக்கேன் இந்த க்ரீன் கலர் அண்ட் ஆல் மிடில் லேமெல்லா. 2 செல்லுக்கும் நடுவில் இருக்கிறது மிடில் லேமெல்லா. அதுக்கப்புறமா ப்ரைமரி செல் வால், ப்ரைமரி செல் வாலுக்கு உள்ள செகண்டரி செல் வால், அதுக்கு உள்ள பிளாஸ்மா மெம்ப்ரேன், அதுக்குள்ள செல்லோட இன்க்ளூஷன்ஸ், செல்லுலார் ஆர்கனல், சைட்டோபிளாசம் எல்லாம். இப்போ ஸோ 2 செல்லுக்கும் நடுவில் இருக்கிறது மிடில் லேமெல்லா. மிடில் லேமெல்லா அப்படின்னு சொன்னாலே கால்சியம் பெக்டேட். ஸோ ஒரு பிளான்ட்டுக்கு கால்சியம் எவ்வளோ முக்கியம்னா இந்த மிடில் லேமெல்லாவில் இருக்கிற மெயின் காம்பனண்ட்டே கால்சியம் தான். ஸோ இந்த 2 செல்லுக்குமான கனெக்ஷன் இப்போது அப்போபிளாசம் சிம்பிளாஸ்மிக் பாத்வே வரும், ஃபிசியாலஜியில் படிப்போம். அதில் இந்த கனெக்ஷன், இந்த 2 செல்லுக்குமான கனெக்ஷன் இஸ் பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன். இவ்வளோ தான். இதில் என்னென்ன வேறு மாதிரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பெக்டின்னு, அப்புறமா சுபரின், கியூட்டின், அதுக்கப்புறம் கைட்டின், இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் வந்துடும். வேறு காம்பனன்ட்ஸ் இருக்கும் செகண்டரி க்ரோத்தில் வரும்போது, செகண்டரி செல் வால் ஃபார்ம் ஆகும்போது, நாட் செகண்டரி க்ரோத், செகண்டரி செல் வால் ஃபார்ம் ஆகும்போது. ஸோ அந்த பேருங்களை கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்ப்ரேன். பிளாஸ்மா மெம்ப்ரேன் தான் ஐ செட் இட் இஸ் காமன் ஃபார் ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் செல்ஸ், அனிமல் செல்ஸ், plant cells, of course even in fungal. So everywhere you can see the same kind of a plasma membrane. Plasma membrane அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே you have protein, lipid, that is bilipid layer. protein ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லிப்பிட் பற்றி தான் ஒரு ஐடியா இருந்துச்சு, பாஸ்போகிளிசரைட்ஸ்னு சொல்லிட்டு. ஆனால் லேட்டர் ஆன் they said இல்லை, கூட ப்ரோட்டீன் கூட இருக்குது. அந்த காம்போசிஷன் வேரிஸ் பிட்வீன் செல் டு செல் ஆர் ஆர்கானிசம் டு ஆர்கானிசம் மாறும். ஃபஸ்ட்டு டைமாக இதை ஆர்பிசி, ஹியூமன் ஆர்பிசியில் படித்தாங்க.
கொடுத்தாங்க. ஆனால் இப்படி தான் இருக்கும். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம புக்கில் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அண்ட் டிசைன்டு பை, தட் இஸ் டிசைன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது சிங்கர் அண்ட் நிக்கல்சன் 1972. சிங்கர் அண்ட் நிக்கல்சன் மாடல் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னா இதில் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ்பர்க்ஸ் மாதிரி அப்படியே ப்ரோட்டீன் உள்ளெல்லாம் இருக்கும் இந்த லிப்பிட் லேயர். லிப்பிட் பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி மேலே இந்த லிப்பிடோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குது. இப்படி திஸ் இஸ் த ஹெட்டு, இது டெய்ல். ஹைட்ரோஃபிலிக் ஹெட்டு, ஹைட்ரோஃபோபிக் டெய்ல். இது வந்து ஹைட்ரோஃபோபிக் டெய்ல், இது ஹைட்ரோஃபிலிக் ஹெட். ஸோ ப்ரோட்டீன் கூட அவுட்டர் ப்ரோட்டீன், இன்னர், இது உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த க்ரீன் கலர்லாம் இன்டகிரேட்டட் ப்ரோட்டீன் ஆர் இன்டெக்ரல் ப்ரோட்டீன், இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் இருக்கிற ப்ரோட்டீன், எக்ஸ்ட்ரின்சிக் ப்ரோட்டீன், அந்த மாதிரி 2 types ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் ப்ரெசன்ட். மெயின் ஃபங்க்ஷன் ஒரு பிளாஸ்மா மெம்பரேன்னாலே இட் இஸ் செமி பர்மியபிள். அதோட மெயின் ஒர்க் எல்லாம் ஆக்டிவ், பாசிவ், டிரான்ஸ்போர்ட், ஆஸ்மாசிஸ் இதெல்லாம் பண்ணி நம்ம உடம்புலேருந்து இப்போ நம்ம ஆயிலெலாம் தடவைனா உள்ளே போகிறது, அந்த மாதிரி மேட்டர் எல்லாம் பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்துக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன் திரும்பி, ஐம் ஜஸ்ட் கிவிங் த ஜஸ்ட் வாட் இஸ் கிவன் இன் த புக். இதை படித்தா மட்டும் போதாது, நீங்கள் புக்கை படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் வித் புக். இப்போ நெக்ஸ்ட் சைட்டோபிளாசம் when you talk about உள்ளே இப்போது செல் வால் பார்த்தோம், செல் மெம்பரேன், உள்ள சைட்டோபிளாசம்னாலே வாட்டர் தான், 90% வாட்டர். அந்த சைட்டோபிளாசம்குள்ளே எல்லா ஆர்கனல்ஸும் இருக்குது இன்க்ளூடிங் நியூக்ளியஸ். அந்த சைட்டோபிளாசமில் வேரியஸ் காம்பனன்ட்ஸ், உங்களுக்கு என்சைம்ஸ் ஆகட்டும், ஹார்மோன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், எவ்ரிதிங் இஸ் present in சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசமில் தான் இந்த கிளைகோலிசிஸ், இந்த ரெஸ்பிரேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளைகோலைசிஸ், இட் இஸ் கேரிட் அவுட் இன் த சைட்டோபிளாசம். அதுக்கு முக்கியமான ஆள் நம்ம மைட்டோகாண்ட்ரியா. படிப்பு போகணுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிற இடம் சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசமில் அப்படியே ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஒரு த்ரெட் போகுது, ஃபிலமெண்டஸ், மைக்ரோஃபிலமெண்டஸ், மைக்ரோடிபியூல்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு காம்பவுண்டு மேடப் ஆஃப் டியூபுலின் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் தான் சைட்டோஸ்கெலிட்டன். சைட்டாலஜிக்குள்ளே எங்கள் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படிலாம் இல்லை. ஒரு சைட்டோபிளாசம்க்கு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி, ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு செல்லில் எல்லாம் மூவ் ஆகிறதுக்கு, ஏன்னா அதுக்குள்ளவே நிறைய மூவ்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல வாங்குறது, பேக்கேஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கும் கோல்கை. ஸோ அதுக்கெல்லாம் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சைட்டோஸ்கெலிட்டன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம ஜென்ரலாக இந்த டபுள் மெம்பரேன் ஆர்கனல்ஸ் அப்படின்னு பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு மெம்பரேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் organelle, that is nucleus. Nucleus is a heart of a cell or a brain of a cell அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஒரு செல்லுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அது ஜென்ரல். சம்டைம்ஸ் டைகாரியோஃபேஸ்ன்னு இதில் படிப்போம், ஃபங்கையில் டைகாரியான் ஸ்டேஜ், அந்த மாதிரி சில நேரங்களில் இப்போ நம்ம மசில் செல் எடுத்துக்கிட்டோம், இப்போது வாலண்டரி மசில்னா மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன், சின்கைஷியல் செல்ஸ், நிறைய நியூக்ளியஸ் இருக்கிறதும் இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷனும் இருக்குது. ஆனால் ஜென்ரலாகவே சிங்கிள் நியூக்ளியஸ் அப்படி ரவுண்டாக அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுதான் என்டையர் கண்ட்ரோலர் ஆஃப் அ செல். அப்படின்னா அந்த நியூக்ளியஸில் 2 மெம்பரேன் இருக்குது, அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். நியூக்ளியஸை ஃபஸ்ட்டு டைமாக பார்த்தவர் ராபர்ட் ப்ரௌன். அதில் 2 மெம்பரேன், அதை நான் சொல்லலை. இப்போ பாருங்கள், இந்த நேம் எல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறமா அந்த சைஸ், அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போது இந்த 2 மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேன், இன்னர் நியூக்ளியார் மெம்பரேன், அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற எல்லாம் வந்து நியூக்ளியோபிளாசம் சைட்டோபிளாசத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த நியூக்ளியோபிளாசம்குள்ளே நீங்கள் ஆர்என்ஏ நிறையா பார்க்கலாம். அப்புறம் இங்கே அப்படியே த்ரெட் ஒர்க் ஆஃப், அப்படியே ஒரு மாதிரி நெட்வொர்க் ஆஃப் ஃபைபர் மாதிரி ஒரு குரோமாட்டின் ரெட்டிகுலம். இதுதான் குரோமாட்டின் ரெட்டிகுலம். அந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் அங்கங்கே கொஞ்சம் திக்காக இருக்கும், ஒரு நோட்ஸ் மாதிரி திக்காக, அதெல்லாம் ஹெட்டிரோக்ரோமாட்டின். அப்படியே ஃப்ரீயாக இருக்கிற இதெல்லாம் யூக்ரோமாட்டின். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே ரிபோசோம் போய் வெளியே வந்துட்டுருக்கோம். இந்த குட்டி குட்டியாக இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் நியூக்ளியார் போர். இது 2த்துக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸு பெரி நியூக்ளியார் ஸ்பேஸ், 2 மெம்பரேனுக்கும் நடுவில். அதனோட சைஸு 10 to 50 mm தான், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அண்ட் போர்ஸும் ரொம்ப குட்டி. அது வழியாக ஃபியூ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபியூ ரிபோசோம்ஸ் வில் பி ஃப்ரீலி மூவிங், மீதி எதுவும் அதுக்குள்ளே போகாது. அதே மாதிரி இப்போ இதனுடைய பவுண்டரி, இப்போ ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்குது ஒரு செல்லு, இந்த இடத்துல நியூக்ளியஸ்னால் இங்கேருந்து அப்படியே ஒரு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வில் கோ. ஸோ பிளாஸ்மா மெம்பரேனோட கண்டினியூவேஷன் அப்படியே போய் நியூக்ளியஸோட மிக்ஸ் ஆகும்.
for the transportation sake. So this is controlling the cell. உள்ள இருக்கிற chromatin reticulum. இப்போ நான் வரைஞ்சிருக்கிற இந்த நியூக்ளியஸ் இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ். நம்ம செல் சைக்கிளில் வரும்போது சொல்கிறேன், இன்டர்ஃபேஸ்னால் 2 செல் டிவிஷனுக்கும் நடுவில் வர்றது. இந்த chromatin reticulum will be formed as a rod shape chromosomes during cell division. இந்த chromosome generally the size and the name and the shape is designated with the help of the position of centromere. இந்த centromere இங்கே இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் chromatid. இந்த ராட்ஸ் எல்லாம் chromatid. இது நம்ம டீட்டெயிலாக செல் டிவிஷனில் படிப்போம். இந்த chromatid ராடுக்கு நடுவில் இருக்கிற சென்ட்ரோமியர், இந்த சென்ட்ரோமியர் பொசிஷன் வச்சு தான் இதுக்கு பேர். இப்போ இது கடைசியாக டிப்பில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால டீலோசென்ட்ரிக். இங்கே கொஞ்சம் ஐ ஷேப் மாதிரி மேலே ஒரு புள்ளி மாதிரி இப்படி வச்சுருக்கிறதுனால ஆக்ரோசென்ட்ரிக். இது சும்மா எல் ஷேப்பில் இருக்குது, கொஞ்சம் போல், கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக ரெண்டுமே ஈக்குவல் சைஸ் இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மி. சப் மெட்டாசென்ட்ரிக், இது ரெண்டும் ஈக்குவல் வி ஷேப். மெட்டாசென்ட்ரிக், இது எல்லாமே இந்த குரோமோசோம், இந்த chromatin reticulum highly condensed to form a chromosome during cell division. ஸோ இது அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். இதனோட டீட்டெயில்ஸ் ஃபர்தராக படிப்போம். அடுத்ததான டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவும் இன்னும் டீட்டெயிலாக ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸில் படிப்போம். இங்கே சும்மா ஒரு ஜிஸ்ட் மாதிரி பார்த்துக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு பார்த்தா இதுவும் டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். இன்னர் மெம்பரேனில் அப்படியே ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் இங்கே இன்னர் மெம்பரேனோட ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், தட் இஸ் கால்டு கிறிஸ்டே. இதுக்குள்ளே இருக்கிற அந்த காம்பனண்ட் அப்படியே மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இந்த மைட்டோகாண்ட்ரியாலையும் சரி குளோரோபிளாஸ்டாலையும் சரி தனித்தனியாக அதுக்கான டிஎன்ஏ இருக்குது. ஸோ தே ஆர் கேப்பபிள் ஆஃப் மல்டிப்ளையிங் ஆஃப் தேர் ஓன். ஸோ இது மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. ரிபோசோமும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும், இதுக்குள்ளேயும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். இதுக்குள்ளேயும் ரிபோசோம்ஸ் இருக்குது, இதுக்குள்ளேயும் டிஎன்ஏ இருக்குது. ஆனால் இது எல்லாமே 70s ரிபோசோம், இதுலேயும் 70s. ஸோ பாக்டீரியாவிலேருந்து வந்த மாதிரி இந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் பாக்டீரியாவிலேருந்து ஃபார்ம் ஆனதுக்கான ஒரு எவிடன்ஸ் மாதிரி இதில் 70s அண்ட் இதுலேயும் 70s. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் பெரிமைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ். இதில் முக்கியமான மேட்டர் என்னன்னா இந்த F1 particles. இந்த F1 particles are very important in ATP synthesis, ATP formation. So mitochondria is on the whole called as a powerhouse of a cell because the respiration unit இது respiration நடக்கிறது இங்கே தான். ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசமில் நடந்து ஃபர்தராக நடக்கிற பைருவிக் ஆசிட் ஆக்சிடேஷனோ கிரெப்ஸ் சைக்கிளோ இல்லை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எல்லாமே இதுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ இதனோட டயாமீட்டர், இதோட லென்த் வந்து ஒரு 1 to 4 μm வரைக்கும் இருக்கும். டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.2 to 1 μm டயாமீட்டர். இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. குளோரோபிளாஸ்டுக்கு வந்தீங்கன்னா it is generally called it as plastids. Plastidsல ஒரு 3 types of plastid இருக்கும். குளோரோ, குரோமோ, லியூகோ. உங்களுக்கு தெரியும் லியூகோனா கலர்லெஸ். அந்த கலர்லெஸ்ஸில் யூஸ்வலாக அதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அமைலோ பிளாஸ்ட், அமைலம் ஸ்டார்ச், ஞாபகம் வச்சுக்கலாம். பார்லிலெலாம் ரவுண்டாக தெரியும், அது கார்போஹைட்ரேட். ஆல்யூரான் கிரெயின்ஸ், ஆல்யூரோ பிளாஸ்ட் ப்ரோட்டீன். இலையோ பிளாஸ்ட் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபேட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. குளோரோபிளாஸ்ட்னா க்ரீன் கலராக இருக்கும். எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா கம்பல்சரியாக 2 காம்பனண்ட் இருந்தாகணும். ஒன்று வந்து குளோரோஃபில், இன்னொன்று வந்து கேரட்டினாய்ட்ஸ். இது ரெண்டும் இருக்கிற இடம் தான் இந்த குளோரோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்டில் கலர்ஃபுல் ஜாந்தோஃபில், ஃபியூகோஸாந்த், இந்த மாதிரி ப்ரௌன் ஆல்கேலாம் படிச்சிருக்கோம். ப்ரௌன் ஆல்கே, அந்த ரெட் ஆல்கே, அதிலலாம் இது இருக்கும். அப்புறம் இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கனாலே ஜென்ரலாக ஒரு 20 to 40 குளோரோபிளாஸ்ட் இருக்கும். நிறைய மீசோஃபில் செல்ஸில் தான் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஆல்கேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குளோரோபிளாஸ்ட் தான். மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே வில் ஹேவ் ஒன் குளோரோபிளாஸ்ட் இன் ஈச் செல். அது ஒரு ஸ்பெஷல். அதுவும் இல்லாமல் ஜென்ரலாக குளோரோபிளாஸ்ட்டுக்கு ஒரு டிஸ்க் ஷேப்பு, ஒரு ரவுண்ட் ஷேப்பு. ஆனால் நம்ம ஆல்கேயில் அது வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்கும், கப்பு ஷேப்பு, சி ஷேப்பு, நிறைய ஷேப்பில் இருக்காங்க. இங்கே மட்டும் ஹையர் ஆர்கானிசம்ஸில் கம்ப்ளீட்லி டிஸ்க் ஷேப் ஆர் ரவுண்ட் ஸ்பெரிக்கல். they themselves will multiply because they've got their own DNA. அதோட இன்னர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேக் ஆஃப் காயின்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் அரேஞ்ச்ட் லைக் காயின், பைல் ஆஃப் அ காயின். தட் இஸ் கால்டு தைலகாய்ட்ஸ், கிரானா. அதில் இருக்கிற ஒவ்வொரு காயினியாக வெளியே எடுத்திங்கன்னா தட் இஸ் தைலகாய்ட். ஸோ நிறைய தைலகாய்டு அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இது மொத்தமாக சேர்த்து கிரானா, ஒன்றா தைலகாய்டு. இந்த ஒரு கிரானாக்கும் இன்னொரு கிரானாக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் இது எல்லாமே லேமெல்லா.
லேமெல்லாம் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்குது, இதெல்லாம் இல்லாமல் டைமார்ஃபிக் குளோரோபிளாஸ்ட்டில் படிப்போம். அது அங்கே வரும் லேமெல்லாம் அப்படியே த்ரெட்டு. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த மேட்ரிக்ஸு ஸ்ட்ரோமா. எப்பவுமே 2 விஷயம் நடக்கும் இந்த குளோரோபிளாஸ்ட்டில், லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் ஃபுல்லாக கிரானா, டார்க் ரியாக்ஷன் ஃபுல்லாக ஸ்ட்ரோமாவில் நடக்கும். இன்னும் இதனோட டீட்டெயில்ஸ், நான் ஏன் ரொம்ப குட்டியான பிக்சர்னால் இதனோட டீட்டெயில்ஸ் ஃபர்தராக நமக்கு பிளான்ட் ஃபிசியாலஜிலையும் படிப்போம், அங்கே ரெஸ்பிரேஷனோ ஃபோட்டோசிந்தசிஸோ படிக்கும்போது. இப்போ நம்ம சிங்கிள் membrane organelles பார்க்கலாம். Now let's start with endomembrane system. Endomembrane system அப்படின்னு சொன்னாலே யூஸ்வலாக பிளாஸ்மா மெம்ப்ரேன். பிளாஸ்மா மெம்ப்ரேன்லேருந்து அப்படியே ஃபார்ம் ஆகிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் மெச்சூராகி வெளியே வர கோல்கை அப்பேரட்டஸ், அந்த கோல்கை சிஸ்டர்னேஸ், அந்த கோல்கை அப்படியே உடஞ்சி ஃபார்ம் ஆகிற லைசோசோம், அதுலேருந்து குட்டி குட்டியாக போகிற பெராக்சிசோம், கிளையாக்சிசோம். இதனால தான் இது அப்படியே ஒரு ஜென்ரலாக எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம் சொல்கிறோம். ஆனால் அந்த கிளையாக்சிசோம், பெராக்சிசோம்லாம் நமக்கு கொடுக்கல, ஜென்ரலாக ஒரு மைக்ரோ பாடிஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரேன் இப்படி இருக்குது மெம்ப்ரேன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் இது பிளாஸ்மா மெம்ப்ரேன். இதுலேருந்து அப்படியே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இட் ரன்ஸ் டில் த நியூக்ளியஸ். இங்கேருந்து அப்படியே வர்றது இந்த கோல்கை பாடி, இதிலேருந்து பிரிஞ்சு போகிற வெசிக்கிள்ஸ். அவ்வளோதான், அப்படியே குட்டி குட்டியாக. இது இல்லாமல் வேக்யூல்ஸ் ஆல்சோ கவர்ட் பை அ பிளாஸ்மா மெம்ப்ரேன். அந்த மெம்ப்ரேன் பேர் டோனோபிளாஸ்ட்னு. இப்போ நம்ம படிப்போம், இது GERL அப்படின்னு சொல்கிறோம். Golgi apparatus, endoplasmic reticulum, lysosome plus vacuoles. The endoplasmic reticulum is it's kind of a skeleton idu kuda, which connects the nucleus with பிளாஸ்மா மெம்ப்ரேன். நியூக்ளியார் மெம்ப்ரேனுக்கும் பிளாஸ்மா மெம்ப்ரேனுக்கும் நடுவில் போகிற ஒரு வேக்யூல் மாதிரி நடுவில் கேப் இருக்கிறதுனால அது லியூமன் சொல்லுவோம். அந்த லியூமனை வந்து பார்த்திங்கன்னா லியூமன் சைட்ஸ் உள் பக்கமாக ஃபேஸ் பண்ணியிருக்கிறது, சைட்டோபிளாசம் பக்கமாக ஃபேஸ் பண்ணியிருக்கிறது, 2 sides. அண்ட் தெர் ஆர் 2 different types ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரொம்ப அப்படியே 6லேருந்தே படிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஸ்மூத் ER அண்ட் ரஃப் ER. ஏன் அது ரஃபாக இருக்குன்னா ரிபோசோம்ஸ் இருக்குது. ரிபோசோமோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ உங்களுக்கு இந்த ரிபோசோம் அட்டாச்சாக இருக்கிற ரஃப் ER இஸ் கோயிங் ஃபார் அ protein synthesis, and இந்த ஸ்மூத்தாக இருக்கிறது ரிபோசோம் அட்டாச் ஆகாமல் இருக்கிறது எல்லாமே லிப்பிட் சிந்தசிஸ்க்கு போகும். இப்போது லிப்பிட் சிந்தசிஸ் அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க். உங்களுக்கு ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கார்டிகாய்ட்ஸ், அப்புறமா டெஸ்டோஸ்டீரோன், அது எல்லாமே சிந்தசைசிங் ஏரியா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கைலோமைக்ரான்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதுக்குள்ளே தான் போய் அப்படியே கிளிசரைட்ஸாக மாறி உள்ளே போகிறது, அதுவும் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆஸ் வெல் அஸ் லிப்பிட் சிந்தசிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இப்போது இந்த கோல்கை அப்பேரட்டஸ்க்கு வந்தீங்கன்னா அதுலேருந்து பிரிஞ்சு வர கோல்கை அப்பேரட்டஸ்னா கேமிலோ கோல்கை 1898. இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டியூப் மாதிரி அது ட்ராபிகுலே அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ அப்படியே நம்ம புக்கில் அப்படியே சிஸ்டர்னே சைடில் வெசிக்கல்ஸ் 2 ஃபேஸ் இருக்குது, சிஸ் ஃபேஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேஸ். சிஸ் ஃபேஸ்க்கும் ட்ரான்ஸ் ஃபேஸ்க்கும் நிறைய ரொம்ப இன்டர் கனெக்ஷன் அப்படிலாம் இல்லை, வேலைகளுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சும்மா அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த சிஸ் ஃபேஸு கான்வெக்ஸ் சைடு, அப்புறமா ட்ரான்ஸ் ஃபேஸு இந்த கான்கேவ் சைடு, இது கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும், நியூக்ளியஸ்க்கும் கொஞ்சம் க்ளோஸ், அப்புறமா அந்த செல் மெம்ப்ரேனும் மாதிரி இருக்கும், பிளாஸ்மா மெம்ப்ரேனை ஒட்டினா மாதிரி. ரொம்ப முக்கியமாக இட் இஸ் வெரி மச் அசோசியேட்டட் வித் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். த ரீசன் என்னென்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபார்ம் ஆகிற அத்தனை ரிபோசோமையும் வாங்கி அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸை கம்பல்சரியாக மாடிஃபை பண்ணி அதை அப்படியே பேக் பண்ணி செல்லுக்குள்ளே அனுப்புது. ஸோ இது ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரி இப்படி வருது. இப்போ வர்றதை இதை சுற்றி ஒரு பேக்கேஜிங் போட்டு அந்த சைட்டோஸ்கெலட்டன் வழியாக அப்படியே உள்ளே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் அந்த மொபைலிட்டின்னு சொல்கிறது. இது வித்தின் அ செல் அவுட் சைட் த செல் ரெண்டுமே எக்ஸாம் கொஷின். உள்ளே மட்டும் போகுமா வெளியவும் பாஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய செக்ரீஷன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கோல்கை அப்பேரட்டஸ் தான் மெயின். செக்ரீஷன்னா கிளைகோ ப்ரோட்டீன் அண்ட் கிளைகோ லிப்பிட்ஸ், சல்ஃபர் மெட்டபாலிசம், இதெல்லாம் கோல்கை கீழே தான் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக அந்த சிஸ்ஸு ட்ரான்ஸு இது எங்கேருந்து வருது, ஏன் அசோசியேட் ஆகிருக்கு, மெச்சூர் ஃபேஸ் எந்த பக்கம் இருக்குது, கான்கேவ் சைடு எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் கொஷின். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா லைசோசோம்ஸ் நான் சொன்ன மாதிரி இதுலேருந்து அப்படி. ஸோ இதெல்லாம் மெச்சூர், இது அப்படியே இந்த குட்டி குட்டியாக வந்து பிளாஸ்மா மெம்ப்ரேன் வழியாக வந்து ரிலீஸ் ஆகுறதும் உண்டு இந்த கோல்கை அப்பேரட்டஸ்லேருந்து. அப்படி இல்லை உள்ளே வர காம்பவுண்ட் இந்த சைட்டோசால் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஜ் மாதிரி எதுவும் அதை அப்படியே கவர் பண்ணி உள்ளே அனுப்புறது, இல்லை தேவையில்லாத பொருட்களை வெளியே அனுப்புறது, எல்லாமே இதுக்குள்ளே தான். அதுக்கப்புறம் லைசோசோம் வந்தால் உங்களுக்கு தெரியும், லைசோசோம்னா ஒரு சூசைடல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஜென்ரலாக. ஏன்னா அது லைட்டிக் இன் நேச்சர், அதில் இருக்கிற என்சைம் செக்ரீஷன் எல்லாமே ஒரு மாதிரி அசிடிக் கண்டிஷன்லேயும் அசிடிக் பிஹெச்சில்
ப்ராசஸில் ஒர்க் பண்ணுறது. அதனால தான் ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் பிலாங் டு லைசோசோம்ஸ் விச் ஒர்க்ஸ் அண்டர் த ஒரு அசிடிக் பிஹெச்சில். நம்ம கேஸ்ட்ரிக் ஜூஸ் அதில் வர மாதிரி அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே பேக்டு எலிமெண்ட்ஸ் தான். இங்கேருந்து பிரிஞ்சு போகிறது தானே, அப்படியே பேக் பண்ணி அப்படியே அடுத்த பார்ட் ஆஃப் த செல்லுக்குள்ளே போகும், அப்புறம் வெளியே போகிறது லைசோசோம். ஸோ இதோட உங்களுக்கு முக்கியமாக மெம்ப்ரேன் பவுண்ட். அதுக்கு கீழே வேக்யூல் வந்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் தான் வேக்யூல், அனிமல் செல்ஸில் வேக்யூல் இல்லை, ஆனால் இருந்தாலும் ரொம்ப குட்டி. ஆனால் இங்கே 90% ஆஃப் த பிளான்ட் செல் ஆக்கியூபைட் பை வேக்யூல்ஸ். வேக்யூலோட ஸ்பெஷல் மெம்ப்ரேன் கால்டு டோனோபிளாஸ்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூலுக்குள்ளே வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்குது, வேஸ்ட் ப்ராடக்டை அதுக்கு வேஸ்ட்டாக ஃபீல் ஆகுது, அதை நாம் சாப்பிட்றோம் எடுத்து. ஸோ நமக்கு அது யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸு. அதுவும் இல்லாமல் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே வேக்யூலோட கான்சன்ட்ரேஷன் இஸ் ஹையர் தேன் த சைட்டோபிளாசம். இதுக்கும் அதுக்கும், அதாவது ஒரு வேக்யூலில் இருந்து தேவையானது எல்லாமே சைட்டோபிளாசத்துக்கு வந்து, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கிளைகோலைசிஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ என்சைம்ஸ் உள்ளே வருது. இதெல்லாமே இந்த மூமெண்ட்டுக்கு தேவையானது எல்லாமே இந்த பக்கமாக தேவையான தண்ணி எல்லாமே இங்கேருந்து நடந்துகிட்டு இருக்கும். என்சைம்ஸ் எல்லாம் சைட்டோபிளாசமில் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கு, இட் கோஸ் ஆன். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர், சாப் அண்ட் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட், எக்ஸாம் கொஷின் இதெல்லாம். அதுக்கப்புறம் கான்ட்ராக்டல் வைக்கல். இப்போ அமீபா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமீபா வந்து முதல்ல அனிமல் கிங்டமில் இருந்து இப்போ அது சிங்கிள் செல்லுலார் ப்ரோட்டிஸ்டாக்கு போயிடுச்சு. அதில் இருக்கிற கான்ட்ராக்டல் வேக்யூல் தேவையில்லைன்னா வாட்டரை அப்படியே வெளியே அனுப்பும், தேவைப்பட்டால் வாட்டரை தூக்கி உள்ளே போட்டு அது வேக்யூலாக அங்கே அப்படி இருக்குது. இதே உங்களுக்கு ப்ரோட்டிஸ்டால், அதர் ப்ரோட்டிஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஃபுட் வேக்யூலாக இருக்குது. ஒரு இந்த பாரமேஷியம்லலாம் உள்ளே அனுப்புறதெல்லாம் அப்படி தான் வச்சுருக்கு, ஃபுட் வேக்யூல். ஸோ இது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிபோசோம்ஸ் வந்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம மெம்ப்ரேன் பவுண்ட் எல்லாம் படித்தோம். ரிபோசோம்ஸும் சென்ட்ரியோஸும் மெம்ப்ரேன் இல்லாத நோ மெம்ப்ரேன் ஆர்கனல்ஸ். ரிபோசோம்னாலே ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இதில் ப்ரோகேரியாட்டிக் ரிபோசோம் இஸ் 70S, யூகேரியாட்டிக் ரிபோசோம் இஸ் 80S. இதே 70S ரிபோசோம் தான் மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லையும் இருக்குது. இந்த 70Sல உங்களுக்கு லார்ஜர் சப் யூனிட், ஸ்மாலர் சப் யூனிட், 2 சப் யூனிட். இதில் 50 and 30. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா 60 and 40. அந்த எஸ்ங்கிறது ஸ்வெட்ச்பர்க் யூனிட், செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்னு கொடுத்துருக்காங்க புக்கில், ரெண்டுமே ஓகே படிச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 40யும் 60யும் சேர்த்தா 100 தானே, எப்படி அது 80யும் இது 70யும் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டென்சிட்டி அண்ட் சைஸ். இது எக்ஸாம் கொஸ்டின். அண்ட் முக்கியமாக ரிபோசோம்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் present in cytoplasm, it is attached with endoplasmic reticulum, and also it is seen in mitochondria and chloroplast because they carry on their own protein synthesis to. Because இப்போ ஒரு chloroplastனா you can just decide that this much chloroplast is present, but mitochondria's number is not fixed, that it depends on the nature of a cell it is present or the need of the cell. It multiplies of its own. So the ribosomes and protein synthesis are all correlate with. அதனால எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும் இந்த ரிபோசோமை. அதுவும் இல்லாமல் வேற என்ன இருக்குது இதில், that's all about it is entering into protein, and this is one organelle which is moving frequently between the cytoplasm and nucleoplasm. வேற எதுவும் உள்ளே போய் வராது, இது மட்டும் போயிட்டு வரும். few protein can move via nuclear pore. அதுக்கப்புறம் other micro bodies, this glyoxysome, peroxisome, and they just go on with the secretion of some enzymes. இதையெல்லாம் தாண்டி இந்த மெம்ப்ரேன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலியா, ஃப்ளாஜெல்லா. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷல் அனிமல் செல்ஸில் நம்ம பார்க்க முடியும், ஹையர் பிளான்ஸில் கிடையாது, சென்ட்ரோசோம்ஸ். அது சென்ட்ரோசோம் அப்படின்னு சொன்னால் சென்ட்ரியோலும் சென்ட்ரோஸ்பியரும் சேர்ந்த ஒரு ஆர்கனல். இப்போ பார்ப்போம், இதை பற்றி படிப்போம். சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா. ப்ரோகேரியாட்டிக் ஃப்ளாஜெல்லாவில் யூ காட் அ பேசல் பாடி, ஹூக்கு, ஃபிலமெண்ட் இப்படி வரும். அதுவும் இல்லாமல் அது இப்படி ரொட்டேட் ஆகி போயிட்டு இருக்குது. But this flagella, it is an oscillating type present. In the flagella அப்படின்னு சொன்னாலே you have got entire structure is called oxonemes. இதில் பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். ஸோ இதனோட அரேஞ்ச்மெண்ட்டு 9+2, இதோட அரேஞ்ச்மெண்ட்டு 9+0. எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. இது 9ஐயும் அப்படியே இந்த 9 டப்ளெட் பிரிட்ஜஸ் இது எல்லாத்தையும் அப்படி, இதெல்லாம் டப்ளெட். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட்.
ஸோ இது டப்லெட். அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்குது, சென்ட்ரல் மைக்ரோடிபியூல்ஸ், வெளியில் 9 மைக்ரோடிபியூல்ஸ், 9 டப்லெட் மைக்ரோடிபியூல்ஸ். ஸோ மொத்தமாக எவ்வளோ மைக்ரோடிபியூல்ஸ் இருக்குன்னா கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க, அப்படியெல்லாம் கொஷின் கேட்டால். அதே மாதிரி இந்த இடத்துல கனெக்ஷன் இருக்குது இல்லையா, இதில் எப்பவுமே வெளியில் 3, இது 2, ஸோ 3 + 2 இப்படி இருக்கும் இந்த கனெக்ஷன் பாயிண்ட். இது எல்லாத்தையும் இந்த பிரிட்ஜை கனெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ரேடியல் ஸ்போக். ரேடியல் ஸ்போக் கூட பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டப்லெட். எல்லா டப்லெட்லையும் இந்த ஃபர்ஸ்ட் டப்லெட் இருக்குங்களா, இந்த டப்லெட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஃபர்ஸ்ட் மைக்ரோடிபியூல இருந்து தான் இந்த ரேடியல் ஸ்போக் வில் பி ஒரிஜினேட்டிங் அண்ட் தென் டச்சிங் திஸ் சென்ட்ரல் திஸ் ஷீத், அந்த ரெட் கலரில் ஷீத், சென்ட்ரல் ஷீத். இது வந்து சென்ட்ரல் மைக்ரோடிபியூல், இதுவுமே கனெக்டடு. ஸோ இங்கே டப்லெட்டு, இங்கே 2, இப்போ 9 + 2 18, இதில் 2 20 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கனெக்ஷனில் 5 5 இருக்கும், இந்த 5 5 போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ரேடியல் ஸ்போக்கு, இதில் ஒரு சென்ட்ரல் ஷீத், எல்லாமே கனெக்டட். இதெல்லாம் வச்சு அப்படியே சுற்றி சுற்றி இட் இஸ் மூவிங் ஆன். ஸோ திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஃப்ளாஜெல்லா. இந்த ஃப்ளாஜெல்லா ஃபார்ம் ஆகிற இடம் வந்து ஒரு பேசல் பாடி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேசல் பாடி எப்படி இருக்குன்னு கேட்டால் இப்படி இருக்கும், இதே ஸ்ட்ரக்சர். இந்த பேசல் பாடியில் இருந்து தான் சென்ட்ரியோல். ஸோ சென்ட்ரியோல் ஒரு எவல்யூஷனரி லிங்க் இருக்கும், இதிலிருந்து தான் அது வந்திருக்கலாம், அதுலேருந்து தான் இது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசல் பாடி. ஸோ அந்த பேசல் பாடிக்கு இதே ஸ்ட்ரக்சரு, சென்ட்ரியோலுக்கும் இதே ஸ்ட்ரக்சர். சென்ட்ரியோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா this is present only in the animal cells and mainly involved during cell division. இப்போ இந்த செல் டிவிஷன் அப்போ ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் இருக்குது, அது சென்ட்ரியோலில் இருந்து நடக்குது உங்களுக்கு. அப்போ பிளான்ட் செல்லில் எப்படி நடக்குதுன்னா அங்கே சைட்டோபிளாஸ்மிக் சைட்டோஸ்கெலிட்டன் அந்த டியூபுலின் ப்ரோட்டீன்லேருந்து ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ இங்கே வந்து டப்லெட்டுன்னு பார்த்தோம், இங்கே ட்ரிப்ளெட் ஏபிசின்னு ட்ரிப்ளெட் பெரிஃபரல் ஃபைப்ரல்ஸ். இந்த பெரிஃபரல் ஃபைப்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளஸ்டராக டிபியூல்ஸ் மாதிரி இருக்கும். இங்கேயுமே டிபுலின் ப்ரோட்டீன் தான். இந்த டிபுலின் ப்ரோட்டீன் சென்டரில் ஒரு சென்ட்ரல் ஹப்பு, அதே மாதிரி இங்கே ரேடியல் ஸ்போக்ஸ், இங்கேயும் ரேடியல் ஸ்போக்ஸ், இங்கேயும் ரேடியல் ஸ்போக்ஸ், ஒரு ஹப்பு, ஒரு ஸ்போக்கு, ஒரு பெரிஃபரல் டிபியூல்ஸ். இதில் 3 × 9, அப்போ 3 3 × 9 அப்படி ஞாபகம் நம்பர் இன்கேஸ் எக்ஸாமில் கேட்டால். இங்கே 9 + 2 அரேஞ்ச்மெண்ட்டு, இங்கே 9 சென்டரில் ஒன்றும் இல்லை 0. இந்த சென்ட்ரியோல் வந்து they've got their own replication. ரொம்ப எக்ஸஸாக அப்படியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஜஸ்ட் 2 ஃபார்ம் ஆகும் டியூரிங் செல் டிவிஷன். ஏன் அது கரெக்டாக 2 மட்டும் உடஞ்சி மேலே ஒன்று கீழே ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிறது இந்த சென்ட்ரோ குரோமாட்டிட்ஸ் டியூரிங் அனாஃபேஸ் ஸ்டேஜ். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம செல் டிவிஷன் அண்ட் செல் சைக்கிள் லெசனில் பார்ப்போம். அவ்வளோதான் இந்த லெசனை பற்றி. பாருங்கள் இந்த லெசனை, வீடியோ டெஸ்ட் எழுதுங்க, டிஸ்கஷனுக்கு வாங்க, அது ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.